என்னது ஜீவாவும் வெண்ணிலாவும் சேர்ந்து கண்மணியை வச்சு அசிங்கப்படுத்திட்டாங்களா? கண்மணிக்கு எப்படி இந்த நிலைமை வந்துச்சுன்னு தெரிஞ்சா நீங்களே அதிர்ச்சியாகிடுவீங்க. வணக்கம் மக்களே, இன்னைக்கு எபிசோட் ஆரம்பத்துல பார்த்தீங்கன்னா நம்ம கண்மணி, ஜீவா, அன்பு, அப்புறம் அந்த வில்லி வெண்ணிலா எல்லாரும் ரெஸ்டாரண்ட் முன்னாடி நிக்கிறாங்க. ஜீவா வெண்ணிலாவை ரொம்ப பெருமையா எல்லாருக்கும் அறிமுகப்படுத்தி வைக்கிறாரு. இந்த வெண்ணிலா ஒரு பெரிய முதலீட்டாளர் அப்படின்னு சொல்றாரு. இதை கேட்டதும் நம்ம கண்மணிக்கு முகம் அப்படியே சுருங்கிடுச்சு. அன்புக்கும் ரொம்ப கோபம் வருது. ஆனா அந்த வெண்ணிலா ரொம்ப திமிரா எல்லாரையும் ஒரு மாதிரி ஏளனமா பார்க்குறா. அதுக்கப்புறம் எல்லாரும் உள்ள போறாங்க. வெண்ணிலா நேரா போய் முதலாளி சீட்ல ரொம்ப திமிரா உட்காருறா. ஜீவாவும் அவ பக்கத்துல நிக்கிறாரு. ஆனா நம்ம கண்மணி, அன்பு எல்லாரும் அவ முன்னாடி ஒரு வேலைக்காரங்க மாதிரி நிக்க வச்சிருக்காங்க. இதை பார்க்கவே நமக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. வெண்ணிலா ரொம்ப அகங்காரமா பேசி எல்லாரையும் அசிங்கப்படுத்துறா. நீங்க எல்லாம் இங்க என்ன வேலை செய்றீங்க? உங்களுக்கு என்ன தகுதி இருக்குன்னு கேட்டு ரொம்ப கேவலப்படுத்துறா. கண்மணி கண்ணுல அப்படியே கண்ணீர் நிக்குது. ஆனா அவ அதை அடக்கிக்கிட்டு அமைதியா நிக்கிறா. அன்புவுக்கு கோபம் வந்தாலும் ஜீவாவுக்காக அமைதியா இருக்கா. அடுத்து அந்த வெண்ணிலா தனியா கண்மணி கிட்ட வந்து ரொம்ப மோசமா பேசுறா. நான் இந்த ரெஸ்டாரண்ட்ட விலைக்கு வாங்கிட்டேன். இனிமே நான் தான் இங்க எல்லாமே. நீயும் உன் புருஷனும் என் காலுக்கு கீழே தான் இருக்கணும்னு ரொம்ப திமிரா சவால் விடுறா. கண்மணி இதை கேட்டு ரொம்ப உடைஞ்சு போயிடுறா. ஆனாலும் மனசை கல்லாக்கிக்கிட்டு நீ என்ன சதி செஞ்சாலும் உன்னால எங்களை பிரிக்க முடியாதுன்னு தைரியமா பதில் சொல்றா. அப்போ வெண்ணிலா சிரிக்கிற சிரிப்பு இருக்கே, நிஜமாவே ரொம்ப கொடூரமா இருக்கு. கண்மணியோட வலியை பார்க்குறப்போ நமக்குள்ளேயும் ஒரு பதற்றம் வருது. ஆனா இங்க தான் ஒரு பெரிய திருப்பம் நடக்குது. ஜீவாவும் வெண்ணிலாவும் லேப்டாப்ல கணக்கு வழக்க பார்க்குறாங்க. அப்போ அங்க வந்த அக்கவுண்டன் ஒரு பழைய கணக்கு புத்தகத்தை எடுத்துட்டு வந்து காட்டுறாரு. அதை பார்த்ததும் வெண்ணிலா முகம் அப்படியே இருண்டு போயிடுச்சு. ஏன்னா அந்த ரெஸ்டாரண்ட் பல மாசமா எந்த லாபமும் இல்லாம முழு கடல்ல இருக்குன்னு தெரிய வருது. ஜீவா வேணும்னே தான் வெண்ணிலாவை இந்த நஷ்டமான பிசினஸ்ல மாட்டி விட்டாரா, இல்ல நிஜமாவே ரெஸ்டாரண்ட் நஷ்டத்துல இருக்கான்னு ஒரு பெரிய குழப்பம் வருது. வெண்ணிலா அதிர்ச்சியில உறைஞ்சு போய் உட்கார்ந்துருக்கா. இந்த பக்கம் நைட் வீட்டுல நம்ம கண்மணி ரொம்ப பதட்டமாவும் அழுதுகிட்டும் வரா. இதை பார்த்ததும் அவங்க மாமியார் மற்றும் குடும்பத்துல இருக்க எல்லாரும் பதறி போய் என்னாச்சுன்னு கேக்குறாங்க. கண்மணி அழுதுகிட்டே வெண்ணிலா தான் புது பார்ட்னர்னு சொல்றா. இதை கேட்டதும் மொத்த குடும்பமும் அதிர்ச்சியில அப்படியே உறைஞ்சு போயிடுறாங்க. மாமியாருக்கு பயங்கர கோபம் வருது. நம்ம பரம எதிரியான வெண்ணிலாவை எப்படி ஜீவா உள்ள சேர்த்தான்? அவன் நம்ம குடும்பத்தை அழிக்க தான் இந்த மாதிரி பண்ணிருக்கான்னு மாமியார் கொந்தளிக்கிறாங்க. எல்லார் முகத்துலையும் ஒரு பயமும் அதிர்ச்சியும் தெரியுது. இப்படியே இன்னைக்கு எபிசோட முடிச்சிட்டாங்க. நாளைக்கு எபிசோட்ல கண்டிப்பா மாமியார் ஜீவாவை கூப்பிட்டு வெளுத்து வாங்க போறாங்க. அது மட்டும் இல்லாம வெண்ணிலா தன்னோட காசு போயிடுச்சேன்னு கண்மணி மேல இன்னும் பெரிய பழியை போட வாய்ப்பு இருக்கு. ஜீவா இதுக்கெல்லாம் என்ன பதில் சொல்ல போறாருன்னு பொறுத்திருந்து பார்ப்போம்.